இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. யாத்ராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின மோசேக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் மனதிலே ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் சமாதானத்தை இழந்து போய் ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஒரு நல்ல செய்தி இதுதான். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் செய்ய வாஞ்சிக்கிற அந்த காரியத்திலே தடைகளை நீக்கி போடுகிறவராக கர்த்தர் உங்களுக்கு முன் சென்று அந்த காரியத்தை அவருக்கு சித்தமானபடி வாய்க்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சம்பவம், இந்த வார்த்தையை கர்த்தர் எப்போது மோசேயோடு கூறினார் என்றால், மோசே கர்த்தருடைய சமூகத்திலே 41 நாள் காத்திருக்கிறார். கர்த்தர் மோசேக்கு 10 கற்பனைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்க வேண்டிய விதம், அவர்கள் பலி செலுத்த வேண்டிய விதம் எல்லாவற்றையும் பற்றி கற்பனைகளை கொடுத்து கீழே அனுப்புகிறார். அந்த மோசேக்கு மலையிலே கர்த்தர் கொடுத்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, நான் ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறேன், எனக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்து என்று சொல்லி கர்த்தர் ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்தவும் அதற்கான திட்டங்களை, வரைபடத்தை, மாதிரியை மோசேக்கு கொடுத்து கீழே அனுப்புகிறார். கர்த்தர் ஜனங்களோடு வாசம் பண்ணுகிற விரும்புகிறார். ஆனால் இந்த ஜனங்களோ அவரை புறக்கணித்து, எங்களுக்கு முன் செல்லும் ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணும் என்று சொல்லி ஆரோனிடம் கேட்க, ஆரோன் ஒரு கன்றுக்குட்டியை செய்வித்து, இதுதான் உங்களை வழி நடத்தி கொண்டு வந்த தெய்வம் என்று சொல்லி அதை வணங்க செய்கிறார். ஜனங்கள் எல்லாரும் அதற்கு முன்பாக புசித்து குடித்து நடனமாடி கொண்டிருந்தார்கள், பண்டிகை கொண்டாடி. அப்போது அந்த கற்பனைகளை பெற்றுக்கொண்டு கீழே வந்த மோசேக்கு ஜனங்களின் இந்த துரோகத்தை பார்த்ததும் அவ்வளவு கோபம். அவர் அந்த கற்பலைகளை உடைத்து போடுகிறார். அவர்கள் செய்வித்த கன்று குட்டியை எரித்து சாம்பலாக்கி தண்ணீரில் போட்டு குடிக்க வைக்கிறார். குடிக்க வைத்த பிறகு கர்த்தருடைய சமூகத்திலே இந்த காரியத்துக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஒரு பதில் கொடுக்கிறார். இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் வருவதில்லை, அவர்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டும்படிக்கு நான் இனிமேல் உங்களோடு கூட வருவதில்லை, நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவர் உங்களுக்கு முன்னால் போய் எபூசியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் எமோரியரையும் துரத்தி விடுவார். உங்களுக்கு வேண்டியது கானான் தானே, உங்களுக்கு கானானை நான் தருகிறேன், ஆனால் நான் உங்களோடு கூட வரப்போவதில்லை என்று சொல்லுகிறார். கர்த்தர் அவர்களோடு கூட வர மாட்டார் என்று சொன்னதை கேட்டதும் ஜனங்கள் துக்கப்படுகிறார்கள். மோசேக்கு மிகுந்த ஒரு வேதனையாக இருக்கிறது. மோசே அந்த ஜனங்களை கர்த்தருடைய சார்பிலே நின்று ஒரு நல்ல தலைவனாக வழிநடத்தி கொண்டு வருகிறார். இந்த இடம் வரைக்கும் அவர்கள் வந்திருக்கிறார்கள், இந்த ஓரேப் வரைக்கும் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் வராமல் இந்த ஜனங்களை எப்படி கானானுக்கு நடத்தி கொண்டு போவது என்று சொல்லி மோசேக்கு பெரிய போராட்டம். மோசேக்கு அது விருப்பமும் இல்லை. மோசே வாஞ்சித்ததெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை, அவரோடு கூட உள்ள ஆசீர்வாதத்தை. ஆகவே திரும்பவுமாக அவர் ஆண்டுடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிறார். நாம் உபாகமும் 18வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த முறையும் நான் கர்த்தருடைய சமூகத்திலே 20 நாள் நான் சாப்பிட, 40 நாள் நான் சாப்பிடாமல் விழுந்து கிடந்தேன், கர்த்தர் அந்த முறையும் என்னுடைய மன்றாட்டை கேட்டார் என்று சொல்லி மோசே இதற்கு பிறகு நடந்த சம்பவத்தை சொல்லுகிறார். ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணி கர்த்தரை விட்டு விலகின பிறகு மோசே ஜனங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிறார். விழுந்து கிடந்த பொழுது மோசே ஜெபித்த ஒரு ஜெபம், ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வராவிட்டால் எங்களை இவ்விடத்திலிருந்து நீர் கொண்டு போக வேண்டாம், நீர் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி மோசே ஆண்டவரை நோக்கி பார்த்து அழுகிறார். கர்த்தரும் அவருக்கு மறுமொழி கொடுத்து, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்,
நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி மோசையோடு கூட அவர் இருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்துல இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு முரட்டாட்டமான ஜனங்கள், அவர்களை வழி நடத்த கர்த்தர் மோசேயை வைத்திருக்கிறார். ஜனங்களுக்கு வேண்டியதெல்லாம் அந்த ஆசீர்வாதம் தான், கர்த்தர் வேண்டாம். அவர்களுக்கு இடையிலே மோசே இருந்து கஷ்டப்படுகிறார். நீங்களும் கூட ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு ஊழியத்தை செய்யலாம். ஒரு ஊழியத்தின் தலைவராகவோ ஒரு ஊழியத்தை செய்கிறவர்களாகவோ நீங்கள் இருக்கலாம். இல்லை, உங்கள் குடும்பத்தை நடத்துகிற ஒரு தலைவராக நீங்கள் இருக்கலாம். உங்க முழு குடும்பமும் கர்த்தருடைய சமூகத்தை தேடுவதற்கு, கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு உங்களால் முடிந்த காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் ஜனங்களை வழி நடத்த வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். வெறும் உலக நன்மைகளுக்காக ஆண்டவரை தேடி அது தந்தால் போதும், உலக நன்மைகளை பெற்றுக்கொண்டால் போதும் என்கிற திருப்தியோடு நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு அந்த நன்மையை தரலாம். ஆனால் அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்னால் இல்லாமல் போகலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு நான் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டுமானால், அவரோடு கூட உள்ள ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டுமானால், கர்த்தருடைய சமூகத்தை எப்பொழுதும் நாடுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த சமூகத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம், வெறும் உலக நன்மைகளுக்காக அவரை தேடாமல் அவருக்காக நாம் அவரை தேட வேண்டும். அவருடைய சமூகத்தை நாம் நாட வேண்டும். கர்த்தரை புறக்கணித்து ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் அவரை விட்டு தூரமாய் அந்நிய காரியங்களை நாடி போகிறீர்களானால் நீங்கள் ஒருவேளை அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கலாம். கர்த்தரோடு கூட உள்ள அந்த சந்தோஷமும் அந்த இளைப்பாறுதலும் உங்களுக்கு இல்லாமல் போகலாம். நீங்கள் ஒரு தீர்மானத்தை இப்பொழுது எடுத்து ஜெபிக்கலாம். எந்த காரியத்திலெல்லாம் கர்த்தரை விட்டு ஆசீர்வாதத்தை மாத்திரம் நீங்கள் தேடினீர்கள் என்று யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திலே, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் உண்மை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், உமக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களா? உங்கள் சபையும் சரி, உங்கள் ஊழியமும் சரி, பெரிய கட்டடங்களை கட்ட வேண்டும், பெரிதாக இந்த ஊழியம் வெளி உலகத்துக்கு தெரியும்படி இருக்க வேண்டும் என்று மட்டும் வாஞ்சித்து அந்த கட்டடத்திலே கர்த்தர் வர வேண்டாம், அவருடைய சமூகம் வேண்டாம் என்று நினைக்கிறீர்களா? ஒரு நிமிடம் உங்களை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேளுங்கள். எந்த இடத்துலலாம் நீங்கள் அவரை விட்டு வெறும் உலக நன்மைகளை தேடினீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். எங்கள் நல்ல தகப்பனே, மோசே போல உம்முடைய சமூகம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. நீர் இல்லாத ஒரு ஆசீர்வாதம், நீர் எங்களோடு இருக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டாம். உம்மோடு கூட அந்த நன்மைகளை எங்களுக்கு தாரும். நேர் வழியோ நிரப்பானதோ நீண்டதோ குறுகியதோ நீர் தருகிறது எங்களுக்கு ஆசீர்வாதம். உம்மோடு கூட அதை எங்களுக்கு தாரும். உடைய கரத்திலே எங்களை தருகிறோம், எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.